வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த குப்பைய பத்தி தான் பார்க்க போறோம். பணம் என்ற குப்பை. இந்த குப்பைக்கு பணம்னு பேர் வச்சிருக்காய்ங்க. அதாவது மக்கும் குப்பை, மக்காத குப்பைங்கிற மாதிரி இந்த குப்பைக்கு பணம்னு ஒரு பேர வச்சிருக்காய்ங்க. சரி, இந்த குப்பைய வந்து யார் தயாரிக்கிறது? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். மேல என்ன போட்டிருக்காய்ங்க அப்டின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாம். இந்த குப்பைய தயாரிக்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது நீங்க சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சுதந்திரம் கிடைக்கல. அதுக்கு பேரே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது ஆங்கிலேய அரசு, பிரிட்டிஷ் அரசு அப்படிங்கிறது தான் இன்றைய நடைமுறையில் உள்ள இது. அதுக்கு தான் இங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்புறம் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆ என்னமோ ஒரு மொழிகள்லாம் பிச்சு போட்டு ஜாங்கிரி பிச்சு போட்டது மாரி போட்டு, அதில தமிழ் அப்படிங்கிறத வந்து 8வது இடத்துல வந்து வச்சிருக்காய்ங்க தமிழ வந்து. புரிஞ்சுதுங்களா?